ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இங்கே நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎல் ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 7. ஓகேங்களா? ஏற்கனவே அப் டு 6 உள்ள அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? எக்ஸாம்ஸும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் 25 கொஷினுமே சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பீடோமீட்டர் கொடுத்துட்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. பாரோமீட்டர் வந்து எதை மெஷர் பண்ணுது? நம்மளுக்கு தெரியும் ஸ்பீடோமீட்டர் வந்து ஸ்பீடை தான் மெஷர் பண்ணுதுன்ட்டு. அப்போ பாரோமீட்டர் வந்து எதை மெஷர் பண்ணோம்? ப்ரெஷரை மெஷர் பண்ணோம். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு டிஃபெண்டன்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளே கொடுத்துருக்காங்க, தென் ஆர்கிடெக்ட் கொடுத்துட்டு என்ன வரும்னு கேட்குறாங்க. டிஃபெண்டன்ஸ் நத்திங் பட் அந்த குற்றவாளி. ஓகேங்களா? நம்மளுக்கு அவருக்கு வந்து முறையீடு பண்ணுறாங்களே அது வந்து ப்ளேன்னு சொல்லுவாங்க. அண்டு கோரிக்கை வைக்கிறது. ஓகேங்களா? தென் ஆர்கிடெக்டுக்கு வந்து அதேமாரி எது ரிலேட்டடாக இருக்குன்னா ப்ளூ பிரிண்ட் தான் ரிலேட்டடாக இருக்குது. ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தானே ஆர்கிடெக்ட் வந்து எதை என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பிளான்னு செய்ய முடியும். அதனால் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. தேர்ட் கொஸ்டின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ் இப்போ? ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்லேருந்து கியூ வந்திருக்கு. என்லேருந்து கியூக்கு +3 பண்ணுறோம். தென் கியூலேருந்து டிக்கும் +3 தான். தென் டிலேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 23, நத்திங் பட் டபிள்யூ. டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? டியிலேருந்து நம்மளுக்கு ஜி வந்திருக்கு. இங்கேயும் +3 தான் பண்ணுறோம். தென் ஜியிலேருந்து ஜேக்கு +3 தான். ஜேலேருந்து நம்மளுக்கு +3 பண்ணால் என்ன வரும்? 13, நத்திங் பட் எம்மு. எம்மில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அகெயின் ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கானுங்க. இவ்வளோ ஈஸியோட ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, லீவ் இட். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? 5th கொஸ்டின். எல்லாத்துலேயுமே எல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அது பிரச்சனை இல்லை. செகண்ட் லெட்டரும் எல்லாத்துலேயும் எம்மு தான் இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. நவ் வி சி த தேர்ட் லெட்டர். டியிலேருந்து ஜே வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். டிலேருந்து ஜேக்கு என்ன பண்ணுறோம்? டி வந்து 4, ஜே வந்து 10. +6 பண்ணுறோம். தென் ஜேலேருந்து பிக்கு +6, பியிலேருந்து விக்கு +6. ஓகேங்களா? விலேருந்து +6 பண்ணால் நம்மளுக்கு பி வரும். ஓகேங்களா? இப்போ பி தான் நம்மளுக்கு தேர்ட் லெட்டர். ஓகே. தென் நெக்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் லெட்டர் என்னென்னு பார்த்தலாமா? எஃப்லேருந்து நம்மளுக்கு ஜே வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ வந்து நம்ம +4 பண்ணுறோம். தென் ஜேலேருந்து எண்ணுக்கு +4, என்லேருந்து ஆருக்கு +4. ஆர் இஸ் நத்திங் பட்டு 18. +4 பண்ணால் நம்மளுக்கு 22 வரும், நத்திங் பட்டு வி. இப்போ லாஸ்ட் லெட்டர் வி வர மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா? சூப்பர். 6th கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க, ஏலேருந்து டி வந்திருக்கு. +3. டிலேருந்து ஜிக்கு +3 தான், ஜிலேருந்து ஜேக்கும் +3 தான். ஜேலேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 13 வருமா? நத்திங் பட்டு எம்மு. அகெயின் எம்மில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது 7th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின். கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. 2 டைம்ஸ் பண்ணுறாங்களா? 2 டைம்ஸ் பண்ணி +4. அந்த லாஜிக் தான் ஃபைட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 108 இருக்குது. இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 216, +4 பண்ணால் 220. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈச் லெட்டர் இன் த வேர்ட் ஜேர்னல் இஸ் அரேஞ்ச்டு இன் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடலாமா? ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு ஏ வருமா? ஏ வரும். தென் அதுக்கப்புறம் என்னப்பா வரலாம்? ஏக்கு அப்புறம் எல்லு தான் போட்டாகணுமா? எல்லு தான் போட்டால் இல்லை, அதுக்கு முன்னாடி ஜே வருதுல்ல. ஜே வருது. தென் எல் வருது. அதுக்கப்புறம் என்னு போடலாம். தென் ஓ இருக்குது. தென் ஆர்யூவா? எஸ், ஆர்யூ. 2, 4, 6, 7, 2, 4, 6, 7. ஓகே. தென் ஹவு மெனி லெட்டர்ஸ் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ், அதாவது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ் A to Z அங்கே போயிடணும். தட் தெர் இஸ் அ தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட்டு. லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தேர்டு அண்டு தட் 1 இஸ் செகண்ட் ஃப்ரம் த ரைட்டு. ஓகே. இது வந்து 12ன்னு தெரியும், இது வந்து 18ன்னு தெரியும். இது 2 நம்பருக்கு நடுவில் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு தெரியும் 2 நம்பருக்குள்ளே எத்தனை லெட்டர் இருக்குன்னா அதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து -1 போடுவோம். அப்போ 6 - 1 பண்ணிங்கன்னா நமக்கு 5 வரும். அப்போ 5 லெட்டர் இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 2வா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 9th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறோம்? எல்லாத்துலேயுமே எஃப் தான் காமனாக இருக்குது, அதை விட்டுடலாம். தென் பியிலேருந்து நம்மளுக்கு எஃப் வந்துருக்கு ஃபைட்டர்ஸ். பியிலேருந்து எஃப்க்கு என்ன பண்ணுறோம்? பி வந்து 2ன்னு தெரியும், எஃப் வந்து நம்மளுக்கு 6ன்னு தெரியும். +4 பண்ணுறோம். தென் எஃப்லேருந்து
ஜே வந்திருக்கு +4 தான். தென் ஜேலேருந்து எண்ணுக்கு +4. ஸோ என்லேருந்து +4 போனால் நம்மளுக்கு 18 வரும். நத்திங் பட்டு ஆர். ஸோ இப்போ செகண்ட் லெட்ரு ஆர் வரா மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லையும் செகண்ட் ஆப்ஷன்லையும் மட்டும்தான் இருக்குது. நவ் வி சி த தேர்ட் லெட்டர். சிலேருந்து ஹெச் வந்திருக்குப்பா. சிலேருந்து ஹெச்சுக்கு பாருங்கள். என்ன பண்ணுறோம், சி வந்து 3, ஹெச் வந்து 8. ஸோ +5 பண்ணுறோம். கரெக்டாக? யா. அதேமாதிரி ஹெச்லேருந்து எம்முக்கு 13. ஸோ +5 தான் பண்ணுறோம். ஸோ எம்லேருந்து ஆருக்கும் +5 தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்லேருந்து +5 பண்ணால் 18லேருந்து +5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 23. நத்திங் பட் டபிள்யூ. ஸோ தேர்ட் லெட்டர் டபிள்யூ வர மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா, சூப்பர். 10th கொஷின் பார்த்தலாமா? ஓகே. ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க, விச் ஆஃப் த அட்ரஸ் இஸ் ஐடென்டிக்கல். ஓகேங்களா, ஸோ ஏதோ 2 ஆப்ஷன் சேமாக இருக்குது. அது என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. 2 அட்ரஸ் சேமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ தருண் எம் காமனாக இருக்குது. 5519 கரெக்டாக இருக்குது. செக்ஷன் ஜியும் கரெக்டாக இருக்குது. விஸ்வாஸா. ஸோ விஸ்வாஸில் நம்மளுக்கு இங்கே 2 எஸ் வந்திருக்கு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதாவது நம்பர் தப்பாக இருக்குது. தென் காண்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. தென் டெல்லி கரெக்டாக இருக்குது. தென்னு வேறு என்னப்பா டிஃப்ரென்ஸ் வருது, 110092 எல்லாமே கரெக்டாக தான் ஃபைடஸ் இருக்குது. அப்போ வேறு என்ன தப்பு இருக்குது? செக்டார் ஜி. செக்டாருக்கு இங்கே ஐக்கான் வரலையா? அப்போ இதுவும் தப்பு. ஓகேங்களா, அப்போ 2 and 3. ஓகேங்களா, இது 2 மட்டும் ஐடென்டிக்கலாக இருக்குது ஃபைட்டர்ஸ். பிகாஸ் இங்கே வந்து அந்த ஐஃபோன் வரல. தென் நீங்கள் வந்து விஸ்வாஸுக்கு வந்து SS கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 2 and 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. இப்போ நம்ம 11th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ லாஸ்ட் கொஷின் மாதிரி தான் இந்த கொஷினும். செக் பண்ணி பார்த்தலாமா? யா. ஸோ ப்ரொஃபஸருக்கு 2 டாட் இதில் வச்சுருக்காங்க, 2த்துல டாட் வைக்கல. ஸோ நம்மளுக்கு தெரியும் PRO ப்ரொஃபஸர் நீங்கள் ஃபுல்லாக எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் டாட் வச்சுருக்கீங்கன்னா அது கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ டாட் இல்லைனாவே அது தப்பு தான். ஸோ இப்போயே நம்ம இது 2த்தையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து இப்போயும் தெரிஞ்சிருச்சு 2 and 3 தான் இங்கேயும் ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான். யா, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. 12th கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்லேருந்து ஹெச் வந்திருக்கு. ஸோ எஸ்ஸுக்கு ஆப்போசிட் லெட்ரு ஹெச். ஸோ சிக்கு ஆப்போசிட் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், எக்ஸாக இருக்கும். ஸோ இப்போவே ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் நம்மளுக்கு வேறு எதனா லாஜிக் இருக்கான்னு செக் பண்ணுறது நல்லது. ஸோ ஈக்கு ஆப்போசிட் வி இருக்கான்னு செக் பண்ணிட்டா கரெக்டாக இருக்குது. ஏக்கு ஆப்போசிட் Z கரெக்டாக இருக்குது. ஸோ XZ இந்த 2 எவிடன்ஸ் போதும். ஓகேங்களா, அதுமாதிரி 2-3 லெட்டர் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. 13th கொஷின் பார்த்துருவோமா? ஓகே. இதில் என்ன பண்ணுறாங்க, தெர் ஆர் 55 எம்ப்ளாயிஸ் இந்த லைனு. ஓகே. அண்ட் டீனா இஸ் 18th ஃப்ரம் த ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்னா இது ஃப்ரண்ட் வச்சுப்போம், இது பேக் வச்சுப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 18th பொசிஷன் வந்து டீனா இருக்காங்க. அண்டு மைக் இஸ் 20th ஃப்ரம் த பேக். ஸோ மைக் இங்கேருந்து 20th பொசிஷனில் இருக்காங்க. ஓகே. தென் ஹவு மெனி எம்ப்ளாயீஸ் ஆர் தேர் பிட்வீன் தெம். ஓகே. ஸோ பிட்வீன் தெம் ஹவு மெனி எம்ப்ளாயீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ நம்மளுக்கு டோட்டல் 55ன்னு தெரியும். இவர் ரைட்லேருந்து நம்மளுக்கு அதாவது பேக்லேருந்து 20ன்னு தெரியும். அப்போ ஃப்ரண்ட்லேருந்து எத்தனைன்னு தெரியணும்ல. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து +1 போட்டால் முடிஞ்சுது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு 35 வருமா, +1 போடுங்க 36. அப்போ 36th பொசிஷனில் இருக்கார் ஃப்ரண்ட்லேருந்து. ஓகேங்களா, ஸோ டீனா வந்து 18ன்னு தெரியும், இவர் 36ன்னு தெரியும். அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு -1 போட்டால் ஈஸியாக முடிஞ்சுது. ஓகேங்களா, ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும், 18 தான் வரும். அகெயின் ஸோ -1 போடுங்க 17. ஸோ 17 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைடர்ஸ், நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா, ஸோ 14th கொஷின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க, எம்முக்கு டேரெக்டாக 13, கியூக்கு 17. அப்போ டிக்கு 20 இன்ட்டு எஃப்க்கு 6. 6. அப்போ 20 × 6 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 3வது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா, இப்போ நம்ம 15th கொஷின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு ஜிஇயை இஜின்னு போட்டிருக்காங்க. அப்போது எக்ஸ்பியை நம்ம இஎக்ஸை எக்ஸ்இன்னு போட்டுக்கலாமா, எக்ஸ்இன்னு போடலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் அப்படி தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்லேயும் பாருங்கள் நம்மளுக்கு ஒய் காமனாக இருக்குது, சேமாக தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டில் எஸ் தான் முடியணும். ஸோ அப்படி எஸ் முடிகிற மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. தென் பிஹெச் என்ன பண்ணியிருக்காங்க, ஹெச்பின்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இஆரை ஆர்இன்னு போடலாமா? அப்போது ஆர்இஎஸ் அப்படி முடிகிற மாதிரி நம்மளுக்கு 3வது ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுவே போதும். ஓகேங்களா, ஸோ இந்த எவிடன்ஸ் மூலியமாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்ம 16th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். எக்ஸ் செட் டு ஒய். ஓகேங்களா, அதாவது எக்ஸ் சொல்கிறாரு,
யுவர் கிராண்ட் மதர்ஸ் ஒன்லி சன் இஸ் மை ஃபாதர். அந்த எக்ஸ் சொல்கிறாரு, யுவர்ன்றது அந்த ஒய். ஓகேங்களா? ஸோ ஒய்யோட கிராண்ட் மதர், அப்போது அவங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்க. வெயிட் இப்போது ஒய் இருக்கார், இல்லைனா மைக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் வச்சுப்போமா, மை ஃபாதர். அப்போது எக்ஸோட ஃபாதர் ஒன்லி சன் ஆஃப் யுவர் கிராண்ட் மதர். ஸோ இப்போ யுவர்ன்றது நம்மளுக்கு ஒய் ஃபைட்டர்ஸ், ஒய்யோட கிராண்ட் மதர் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய கிராண்ட் மதர்ஸ் ஒன்லி சன்னு. ஓகேங்களா? ஸோ கிராண்ட் மதரோட ஒன்லி சன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபாதர். அப்போனா எக்ஸும் ஒய்யும் வந்து பிரதர் சிஸ்டராக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? சிஸ்டர் அண்ட் பிரதராக தான் இருக்க முடியும். அண்ட் இந்த பாக்ஸுக்கு நடுவில் நம்ம அந்த இவங்க எக்ஸோட ஃபாதர் போட்டுக்கலாம். அதாவது எக்ஸோட ஒய்யோட ஃபாதர் வந்து ஒரே ஆள் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வருது, பிரதர் சிஸ்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 17th கொஷின். ஸோ எம்முக்கு பதிலாக கே போடுறாங்க ஃபைட்டர்ஸ், அப்போ -2 பண்ணுறோம். ஸோ அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது -2, அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு +2. ஸோ இப்போ ஹெச்லேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஜே வரணும். ஸோ ஜேயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெரி குட். ஓகே. ஸோ ஆர்லேருந்து டி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஆர்லேருந்து டிக்கு +2. அப்போ டிலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், டிலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு எஃப் வரணும். ஸோ அப்போ எஃப்ல முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, விச் இஸ் த தேர்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. 18th கொஷின் பார்த்துலாமா? யா, இதில் என்னப்பா பண்ணுறோம், எல்லாமே ஸ்கியூப் தான். 1 ஸ்கியூபு, 2 ஸ்கியூபு, 3, 4, நெக்ஸ்ட் 5 ஸ்கியூபு, 125 வரணும். ஸோ 125 கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு 4th ஆப்ஷன்லேயே இருக்குது. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? சூப்பர். 19th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஐடென்டிஃபை த நம்பர் விச் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. ஓகேங்களா? த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 50. ஸோ 50 விட அதிகமாக இருக்கணும். எல்லா ஆப்ஷன்லையும் 50 விட அதிகமாக தான் இருக்குது. அண்ட் இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 7, அதாவது 7ஆல் நம்மளுக்கு மல்டிபிளாக இருக்கணும். ஓகேங்களா? அதாவது 7ஆல் டிவைட் ஆகணும் அப்படி வச்சுக்கோங்க. 63 டிவைட் ஆகும், அண்டு 70 டிவைட் ஆகும், 84 டிவைட் ஆகும், 99 டிவைட் ஆகாது. ஓகேங்களா? 91, 98 டிவைட் ஆகும், பட் 99 டிவைட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது டஸ் நாட் சாட்டிஸ்ஃபைனா 99 தான் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. நம்ம இப்போது 20th கொஷின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? யா, அங்கேயும் அதே மாதிரி தான், டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஓகே. ஸோ என்னப்பா பண்ணுறோம், 8 இருக்குது, 12, 16, 6 இருக்குது, தென் 4 ஆட் பண்ணால் 10, 14 கொடுத்துருக்காங்க. 3லேருந்து 4 ஆட் பண்ணால் 7, அதில் 4 ஆட் பண்ணால் 11 கொடுத்துருக்காங்க. தென் 11லேருந்து 4 ஆட் பண்ணால் 15, தென் 4 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், 19 வரணும், பட் 18 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவே தெரியுது ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஆக்சுவலி ஃபைட்டர்ஸ் இது வந்து ஐ. ஓகேங்களா? ஸோ அது இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, விடுங்க. நம்மளுக்கு 4th ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சேம் கொஷின் தான் ஃபைட்டர்ஸ், அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, நம்பரே ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? ஓகே. ஸோ 9லேருந்து 12க்கு +3, இங்கே +3 பண்ணுறாங்க. 2லேருந்து 5க்கு +3, தென் +3 பண்ணால் 8, கரெக்டாக தான் இருக்குது. தென் 4லேருந்து +3 பண்ணால் 7, 10 கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், திருப்பி நம்பரில் தான் தப்பு வச்சுருக்கானுங்க. அடப்பாங்களா, நம்பர் கண்டுபிடிச்சாவே ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம் போல் வித்தின் அ செகண்டுக்குள்ளே. ஓகே. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. இப்போ நம்ம 22nd கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, P said to Q. ஓகேங்களா? த ரிலேட்டிவ் ஐ met today was the wife of the grandfather of the யுவர் மதர்ஸ் ஒன்லி சன். ஸோ யுவர்ன்றது இங்கே கியூவை டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ கியூவோட மதரோட ஒன்லி சன் தான் இந்த கியூவாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நான் கியூன்னு அசியூம் பண்ணுறேன். ஒன்லி மதரோட அதாவது சன்னோட கிராண்ட் ஃபாதர், அப்போ இவங்களோட ஃபாதர் தான் கிராண்ட் ஃபாதராக இருக்க முடியும். அப்போ கிராண்ட் ஃபாதர் வச்சுப்போம். அப்போ அவங்களோட ஒய்ஃபு, ஸோ அப்போ இவங்களோட ஒய்ஃப் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஒய்ஃப் தான் வந்து யாருன்னா பி. ஓகேங்களா? திஸ் இஸ் அ பி. ஸோ ஹவு த ரிலேட்டிவ் இஸ் ரிலேட்டட் டு கியூ. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது மதரோட மதர், அப்போனா கிராண்ட் மதர். ஓகேங்களா? ஸோ கிராண்ட் மதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான், பட் நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த எத்தனாவது கொஷின்பா, 23rd கொஷினா? யா. ஸோ இன்ட்ரடியூசிங் எ உமன், விவேக் செட். ஓகேங்களா? ஸோ விவேக்கோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரியல, பட் ஸ்டில் வி சால்வ் இட். மை ஃபாதர், அப்போ விவேக்கோட ஃபாதர் இருக்கார். ஸோ விவேக்கோட ஃபாதர்ஸு
ஒன்லி சன்ஸு ஒய்ஃபு. அப்போது ஒன்லி சன்னா விவேக் தான். சன்ஸு ஒய்ஃபு. ஒய்ஃப் வந்து யார்? ஒய்ஃபோட ஷீ இஸ் த டாட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இவளோட டாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார்? அந்த உமனு. ஓகேங்களா? தென் ஹவு த உமன் இஸ் ரிலேட்டட் டு விவேக். ஸோ நம்மளுக்கு தெரியும் டாட்டர்ன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 24 யா 24th கொஷின். ஸோ ப்ளஸுக்கு மல்டிப்ளிகேஷன், மைனஸுக்கு டிவிஷன். ஸோ ஈஸியாக போட்டுலாம். ஸோ ப்ளஸுக்கு என்ன போடுறாங்க? மல்டிப்ளிகேஷனா? ஸோ 4. தென் மைனஸ்க்கு டிவிஷன் டிவைட் பை 2. தென் மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ளஸ்ஸு 6. ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் நமக்கு இங்கே 2 டைம்ஸ் வருது. தென் 16 + 6 22. ஸோ 22 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஓகேங்களா? ஸோ 25 கொஷின் பார்க்கலாமா ஃபைடர்ஸ்? யா த ஃபைனல் கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்? ஏ உமன் சேஸ். ஓகேங்களா? ஸோ உமன் சேஸ் மை பிரதர்ஸ். ஓகேங்களா? அந்த உமனோட பிரதர் இருக்காங்க. பிரதர்ஸு டாட்டர் இஸ் யுவர். ஓகேங்களா? யுவர் ஒன்லி சிஸ்டர். இவரோட ஒன்லி சிஸ்டர்னால் அந்த ஒரு பாயின்னு வச்சுப்போம். இங்கே ஒரு பாயோட ஒன்லி சிஸ்டர். தென் ஹவு த மேன். ஓகேங்களா? மேனா இங்கே? அப்போ இங்கே மேன் வச்சுப்போம். ஹவு த மேன் இஸ் ரிலேட்டட் டு த உமன். ஸோ நம்மளுக்கு தெரியும் பிரதரோட சன்னு. ஓகேங்களா? பிரதரோட சன்னா நம்மளுக்கு தெரியும். நம்ம கூட பிறந்தவங்களோட குழந்தைய நம்ம என்ன சொல்லுவோம்? நெஃப்யூ, நீஸ்ன்னு சொல்லுவோமா? யா. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன? மேல்னா நெஃப்யூ தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் 25 கொஷினுமே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நினைக்கிற டைமுக்குள்ளே உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து சால்வ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.